நண்பர்களே, இப்ப நாம நிக்கிற இந்த சிறுத்தை கூண்டுக்கு பின்னாடி சென்னையே நடுங்கி போன ஒரு நிஜமான ஹிஸ்டாரிக்கல் வைல்ட் லைஃப் த்ரில்லர் ஒளிஞ்சிருக்கு. வணக்கம் நண்பர்களே. எப்பவும் நம்ம காடு வைல்ட் லைஃப்னு சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதுவும் நம்ம சென்னைக்குள்ளவே இவ்வளவு வனவிலங்குகளை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்ம வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோங்க. ப்ராப்பரா சொல்லணும்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காக்கு தான் வந்திருக்கோம். நீங்க என்ன ப்ரோ வைல்ட் லைஃப் யூடியூபரா இருந்துகிட்டு ஜூக்கு வந்துட்டீங்கன்னு கேக்குறீங்களா? விஷயம் இருக்குங்க. நம்ம முதல்வரோட 52வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 21, 22 இலவச அனுமதி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஜூக்களிலும் கொடுக்கப்பட்டது. அந்த டைம்ல நான் ஒரு விசிட் போயிருந்தேங்க. இந்த ஒரு மாசத்துல நான் 2 தடவை வண்டலூர் ஜூக்கு போயிருந்தேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வண்டலூர் ஜூவோட கம்ப்ளீட் டூர் டிக்கெட் டீடைல்ஸ் மட்டும் இல்லாம இந்த ஜூ வளாகத்துல பல பேர் மறந்துடாத அதிர்ச்சி சம்பவமும் ஒன்று நடந்திருக்கு. அதையும் தான் பார்க்க போறோம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவு ரிதம் எக்ஸ்ப்ளோர். கைப்பிடிச்சின்னு வாடா, இருடா, கைப்பிடிச்சின்னு வாடா. பொதுவா எல்லாரும் இந்த இடத்த வண்டலூர் ஜூன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதோடைய அபிஷியல் பேரு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கேபிட்டல் சென்னையில பக்கத்துல இருக்கிற வண்டலூர்ங்கிற ஏரியால இருக்கு. ஜிஎஸ்டி ரோடு மேல இருக்கிற கீழம்பாக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே சென்னையை நோக்கி வர மாதிரி அந்த வழியிலேயே இருக்குங்க. இது ஏதோ சாதாரண குண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிற ஜூ கிடையாது மக்களே. சுமார் 1265 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சு கிடக்கிற ஏசியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜூ இது. அதாவது ஒரு குட்டி காடே இங்க இருக்குன்னு சொல்லணும். அது ஏன் அப்படி சொல்றோங்கிறதுக்கு ரீசனும் இருக்கு. நான் பின்னாடி அதை நடுவில் சொல்றேங்க. இங்க பெரியவங்களுக்கு 200 ரூபாவும் 5லேருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 50 ரூபாவும் கட்டணமா வசூல் பண்றாங்க. கேமரா வச்சிருந்தீங்கன்னா ஸ்டில் கேமராவா இருந்தா 350 ரூபாவும், வீடியோ கேமராவா இருந்தா 750 ரூபாவும் தனியா கட்டணம் வசூலிப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம், கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கியோஸ்க் வச்சு ஆன்லைன் பேமெண்ட் வழியா தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். குறிப்பா கூகுள் பே வழியா தான். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அது சரி, இந்த இடத்த எப்படி ரீச் பண்ணுறதுன்னு கேக்குறீங்களா? இங்க வர்றது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சென்னை சென்ட்ரல் அல்லது எழும்பூர்ல இருந்து தாம்பரம் வழியா செங்கல்பட்டு போற லோக்கல் ட்ரெயின்ல ஏறினா வண்டலூர் ரயில் நிலையத்திலேயே இறங்கினா அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தே ஜூவுக்கு போயிடலாம். கோயம்பேடு அல்லது கீழம்பாக்கம் பஸ் டெர்மினல்ல இருந்து வண்டலூருக்கு டைரக்டா ஏகப்பட்ட பஸ்ஸுங்கள் இருக்கு. சொந்த வண்டியில வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு வழியா ஸ்ட்ரைட்டா வண்டலூர் ஜூக்கே வந்துடலாம். பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் உங்களை வரவேற்கும். ஓகே, இது பேட்டரி ஆப்ரேட்டடா. நாம முதல்ல போனது லயன் சஃபாரிக்கு. டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 150 ரூபாவும் குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு 30 ரூபாவும் வசூல் பண்றாங்க. இந்த லயன் சஃபாரி ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட எடுத்துக்குதுங்க. 40 மினிட்ஸ் to 1 ஹவர். இது என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவா ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா சிங்கத்தை நம்ம ஜூல இருக்கிற என்க்ளோஷர்ல பார்க்க முடியலங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் இந்த லயன் அண்ட் டீர் சஃபாரியை அவங்க வச்சிருக்கா போல தெரியுது. சிங்கங்களை க்ளோஸ் அப்பா நீங்க பாக்குறதுக்கு இது பெஸ்ட் சாய்ஸா இருக்குங்க. சரி சரி, இதெல்லாம் ஏற்பாங்க. நிறைய இருக்கு. சாம்பர் பாத்தியா? இல்ல, இப்பதான் அங்க போறோம் பாரு.
சாம்பார் ஸ்டாக், சாம்பார் நீர் எல்லாம் இருக்கு. ஆமா, சாம்பார் ஸ்டாக். நான் அப்படியே எடுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இங்க பாரு. எடுக்கிறாரு ஆக்குதுடா ஏய் சரிங்க பண்ணு. இப்படிதான் இருக்கும் கிட்ட பார்த்தா. பெருசாதான் இருக்கும். இங்க நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆசிய பெண் சிங்கங்க. நானுமே என்னோட லைஃப்ல இவ்வளவு கிட்டக்க ஒரு பிக் கேட்டை பார்த்தது இல்ல. குறிப்பா சிங்கத்தை. இதுக்கு முன்னாடி நான் சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க்ல இது போல சஃபாரி ஜீப்ல போகும்போது எதிர்க்க ஒரு சிங்கம் நடந்து வந்திருக்கு. அதுதான் என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி நான் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இப்பவுமே அதுதான் எவர்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இந்த இடத்துல இவ்வளவு க்ளோஸா நான் சிங்கத்தை பார்த்தது, எவ்வளவு சைஸ் இருக்குங்கிறது தோராயமா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தெரிஞ்சாலுமே ரியலா அது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா தான் இருக்குங்கிறத அங்கதான் புரிஞ்சுக்கிட்டோம். சின்ன பசங்களை கூட கூட்டிட்டு போனதுனால ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்ட்டு நான் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளவே நான் ஜூவை கம்ப்ளீட்டா ஜூ பெர்மிசஸை டிராவல் பண்ண முடிஞ்சுது. இந்த டேகை நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த ஸ்டேஜில் நம்ம வெயிட் பண்ணோம்னா வேற வேற வண்டியில நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாங்க, மாற்றி மாற்றி ஏறி. இது ரொம்ப முக்கியமான விஷயம், டைமிங்ஸ். வண்டலூர் ஜூ காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கோங்க. நமக்கு டிக்கெட்ஸ் 3:30 மணி வரைக்கும் கொடுத்து முடிச்சிருவாங்க. அது இல்லாமல் எல்லா செவ்வாய்க்கிழமையும் தொடர் விடுமுறை இருக்கோங்க. அதனால் செவ்வாய்க்கிழமையில் ஜூ இயங்காது. ஜூ அன்னைக்கு லீவு. நம்ம வண்டலூர் ஜூக்கு பின்னாடி ஒரு செம்ம ஹிஸ்டரி இருக்குங்க. இது எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? 1855ல இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஜுவாலஜிக்கல் பார்க்குங்க இது. முதல்ல இது நம்ம எழும்பூர் மியூசியம் காம்பவுண்டுக்குள்ளதான் ஒரு சின்ன அனிமல் கலெக்ஷனா ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அங்க கூட்டம் அதிகமாகவும், இப்போ சென்ட்ரல் பக்கத்துல இருக்கிற மோர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த ஏரியா பக்கத்துலயும் ஜூ இயங்குனதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1979ல தான் இந்த வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவை செலக்ட் பண்ணி இங்க ஜூவை மாத்தி அமைச்சாங்க. இன்னைக்கு 1200 ஏக்கர் காடா வளர்ந்து நிற்கிற இது நம்ம சிட்டிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயற்கை பொக்கிஷங்க. இந்த நீர்நாய் சாப்பிட்ற அழகை இவ்வளவு க்ளோஸ்ல நான் பார்த்தது கிடையாது. நீங்களே பாருங்களேன்.
இதுக்கு முன்னாடி லைன் சஃபாரி அப்போ சொல்லியிருப்பேன்ல, சிங்கத்தை பார்க்கறதுக்கு சஃபாரி தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு. ஏன்னா இந்த காரணம் தான். இங்க பாருங்க, சிங்கம் தூரத்துல இருக்கு, ஆனா நம்மளால அவ்வளவு கிளியரா பார்க்க முடியல. ஏன்னா இது ரொம்ப தூரத்துல என்க்ளோஷர்ல இருக்கும். அது உக்காந்துருக்கு பாரு மேல, அதுல உக்காந்துருக்கு பாருடா, தெரியுதா? அந்த கூடாரு கீழே இருக்கு, உக்காந்துருக்கு பாரு. அந்த கூடாரத்தில் உக்காந்துருக்கு பாரு கீழே, ஏசியன் லைன். இறங்கிக்கங்கம்மா, ரைட் ஹேண்ட் சைடு போங்க. சிங்கம் புலி பார்த்துட்டு முன்னாடி போய் அடுத்த வண்டி. ஆமா, இதோன்னு பார்த்து விட நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதா வண்டலூர் ஜூவோட கிரவுன் ஜுவல்னு சொல்லப்படுற வெள்ளை புலிகள். இப்போதைக்கு சுமார் 14 முதல் 15 வெள்ளை புலிகள் பராமரிக்கப்பட்டு வருதுங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு வெள்ளை புலிகள் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜூ நம்ம வண்டலூர் தான் சொல்லணும். 2006ல டெல்லி ஜூல இருந்து பீஷ்மர், அனுன்னு 2 வெள்ளை புலிகளை அனிமல் எக்ஸ்சேஞ்ச் மூலமா இந்த வண்டலூர் ஜூலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்பதான் இங்க வெள்ளை புலிகளோட சாம்ராஜ்யம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். புலிகள் குட்டி போடுற டைம்ல ரொம்ப அமைதியை விரும்பும். அதனால இங்க பிரெக்னண்டா இருக்கிற 104 நாட்களுமே விசிட்டர்ஸ அலோவ் பண்ணாம இந்த வெள்ளை புலிகளை பராமரிச்சு டாக்டர்களோட கண்காணிப்புல நேச்சுரலான ஒரு சூழலை கொடுத்துதான் இந்த கேப்டிவ் பிரீடிங் ப்ரோக்ராம் சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன டிப் என்னன்னா, பொதுவா எல்லாரும் வெள்ளை புலிகளை ஒரு தனி இனம்னு நினைப்பீங்க. ஆனா அது உண்மை இல்லைங்க மக்களே. இதுவும் ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன். இது ஒரு ஆல்பினோ தான். சொல்ல போனா கருஞ்சிறுத்தை எப்படி சிறுத்தை வகையோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா வெள்ளை புலிகளுக்கு தொடர்ந்து இனப்பெருக்கம் அதனுக்குள்ளே செஞ்சா அவங்களோட இம்யூனிட்டி ரொம்பவே கம்மியாயிடும். இதை சரி செய்ய நம்ம வண்டலூர் ஜூல டாக்டர்கள் ஒரு சூப்பர் ட்ரிக்க பண்ணாங்க. அதாவது வெள்ளை புலிய ஒரு ராயல் பெங்கால் டைகர் கூட தான் மேட்டிங் விட்டாங்க. அதாவது நார்மலான ஒரு டைகர். அதனால பிறந்த குட்டிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நோய் எதிர்ப்பு சக்தியோட பிறந்துச்சு. அதனாலதான் வனவிலங்கு பாதுகாப்புல இந்த வண்டலூர் ஜூவோட இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஜூல புலிகளுக்கு ஏகப்பட்ட என்க்ளோஷர்ஸ் இருக்குங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப கிட்டக்க அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கோங்கன்னு உங்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு கிட்டக்க தான் இருக்கோங்க. ஸோ அதை லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. கத்தக்கூடாது, கத்தக்கூடாது பசங்கள். புலியோட கர்ஜனெல்லாம் கூட இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்களே அதை பாருங்க. இதுதான் இந்திய காட்டுக்கழுத, வைல்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பேரண்ட் என்ன பண்ணாருன்னா, அவங்க குழந்தைய அந்த இடத்துல போட்டுருவேன்னு சும்மா பயமுறுத்திட்டு இருந்தாரு. அதை கவனிச்ச அந்த கழுதை அந்த இடத்துல நடக்கிறத பார்த்துட்டு ப்ரொவோக் ஆகி அந்த காம்பவுண்டு கிட்ட வந்து எப்படி நின்று ஒரு மாதிரி பார்க்குது பாருங்க. யூடியூப் பாலிசிக்காக நான் அந்த ஏரியாவை ஜூம் பண்ணிக்கிட்டேன். அந்த இன்சிடென்ட் அவங்களுக்கு தெரியாத போல. இது போல விளையாடாதீங்க. ஏன்னா தப்பி தவறி ஆக்சிடென்டலா அந்த குழந்தை இன்கேஸ் உள்ள என்க்ளோஷருக்குள்ள விழுந்திருந்தா என்ன ஆகி இருக்கிறது? இது கழுதைன்னு நம்ம நார்மலா எடுத்துக்க முடியாதுல்ல. அதுவும் ஒரு வனவிலங்கு தானே. அதனால இது போல விஷயத்த யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ பாக்குறாங்க அதை பார்த்து பாரு. ரெண்டும் தனித்தனி கூண்டுல நடக்குது. இங்கெல்லாம் இப்படி கத்துறோம்ல, காட்டுல எல்லாம் பார்த்தா கத்தக்கூடாது. கிளம்பி ஓடி போயிடும் மறுபடியும் உள்ளுக்கு.
ஒயிட் கலர்லாம் கரெக்டா அது வாட்டர் இல்லை. இங்கிட்டு வா, அங்கிட்டு நில்லு, இங்க வா, செம்மையா தெரியுதுல்ல. இங்க பாரு, பாருங்கன்னு சொல்லாதா? நான் சொல்றதுதான். நான் சொல்றது செய். இங்க பாருங்க. நண்பர்களே, இப்ப நாம நிக்கிற இந்த சிறுத்தை கூண்டுக்கு பின்னாடி சென்னையே நடுங்கி போன ஒரு நிஜமான ஹிஸ்டாரிக்கல் வைல்ட் லைஃப் த்ரில்லர் ஒளிஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? இயர் 2002ல ஜனவரி 23 வண்டலூர் ஜூவோட ஊழியர்கள் ஆஸ் யூஷுவல் நள்ளிரவுல ரவுண்ட்ஸ் போறாங்க. அப்போ இருட்டுல மரத்து மேல ஏதோ ஒரு கண்கள் ஒளிரவோ அது என்னன்னு பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி. அது ஒரு சிறுத்தை பாக்குறாங்க. ஆனா அவங்க கண்களை நம்ப முடியல. நம்ம ஜூ சிறுத்தை ஏதோ தப்பிச்சிருச்சுன்னு அலர்ட் கொடுக்கறாங்க. அதிகாரிகள் எல்லாம் வராங்க, செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஆச்சரியம் தரக்கூடிய விதமா குண்டுக்குள்ள இருக்கிற எல்லா சிறுத்தைகளும் பத்திரமா இருக்கு. அப்போ வெளியே சுத்துறது யாரு? அதுதான் ட்விஸ்டுங்க. வண்டலூர் ஜூவை சுத்தி இருக்கிற அடர்த்த வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருந்து நள்ளிரவுல ஜூவோட காம்பவுண்டுக்குள்ள அசால்ட்டா ஒரு சிறுத்தை சுத்திக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே சொல்லணும்னா காட்டு சிறுத்தைங்க. நம்ப முடியல. ஆமாங்க, அந்த டைம்ல இது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா நடந்ததுங்க. விஷயம் காட்டு தீயா பரவுது. சிட்டிக்குள்ள காட்டு சிறுத்தை புகுந்துருச்சுன்னு சென்னையே அலருது. ஜூ அத்தாரிட்டிஸ் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாங்க. ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு வண்டலூர் ஜூவை கம்ப்ளீட்டா லாக் டவுன் பண்றாங்க. ஒரு வாரம் இல்ல, 2 வாரம் இல்ல, கிட்டத்தட்ட 45 நாளுக்கு ஜூவை லாக் டவுன் பண்றாங்க. பொதுமக்களுக்கு தடை விதிக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான வேட்டை நடக்குது. அக்கம் பக்கத்து ஏரியால இருக்கிறவங்களாம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா உள்ள புகுந்த அந்த காட்டு சிறுத்தை செம புத்திசாலி. ஜூ ஊழியர்கள் வச்ச எந்த கூண்டுகளையும் அது சிக்கல. பகல் முழுக்க ஜூவோட அடர்ந்த புதருக்குள்ள ஒளிஞ்சுக்குமா. ராத்திரி ஆனா வெளியில வந்து நிறைய மான்களை வேட்டையாடிதான் அந்த டைம்ல சொன்னப்பட்டுச்சு. மத்த அனிமல்ஸுங்களுக்குமே அதனால ஆபத்தும் இருந்தது. சொல்ல போனா அங்க இருக்கிற இறைகள் இருக்கிற கூண்டுங்களை சுத்தி சுத்தி உலாவருமா. இந்த 1 மாசத்துக்கும் மேல போன இந்த ஒரு ஆபரேஷன்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் எக்ஸ்பர்ட்ஸ்னு எல்லாரும் தூக்கத்தை தொலைச்சி அந்த மாயாவியை தேடினாங்க. கடைசியா அதிகாரிகள் வச்ச ஒரு ஸ்பெஷல் டிராப்ல அந்த காட்டு சிறுத்தை கம்பீரமா சிக்கிச்சுங்க. எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க. இங்கதான் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்கு. பிடிச்ச அந்த சிறுத்தைய என்ன பண்ணாங்க அப்படின்னு தானே? அந்த சிறுத்தைய கொஞ்ச நாள் ஜூ என்க்ளோஷர்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அதனுடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல தூரத்துல இருக்கிற காட்டு பகுதிகளில் விட்டுட்டாங்க. இது கேப்டிவ் லெப்பர்ட் இல்லைங்க, இது ஒரு வைல்டு லெப்பர்ட். அதனால அதை ஜூல பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இந்த ஒரு ஹிஸ்டரி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்கிற செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கிற மலைக்காடுகள்ல சிறுத்தைகளோட நடமாட்டம் அவ்வப்போது இருந்துகிட்டு தான் இருக்கு. 2002 சம்பவம் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 1983 வருஷம் ஒரு பிளாக் லெப்பர்ட் கருஞ்சிறுத்தை நம்மளுடைய அப்ப இருந்த ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. இது போல பல சம்பவங்களை சென்னை சிட்டி பார்த்துருக்குங்க. நாம சிட்டிக்குள்ள கான்கிரீட் காட்டை உருவாக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கே தெரியாம நம்ம சென்னைக்கு பக்கத்துல இன்னமும் வைல்டு கேட் சாம்ராஜ்யம் அவ்வப்போது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ வண்டலூர் ஜூக்கு வரும்போது கூண்டுகளை மட்டும் பார்க்காதீங்க, விலங்குகளோட இந்த கணக்கிட முடியாத வைல்டு குணத்தையும் கவனிங்க. ஏன்னா இப்பவும் ஜூவோட பெர்மிசஸ்ல கூண்டுக்குள்ள மட்டும் விலங்குகள் இல்ல, வெளியுமே சுதந்திரமா சுத்திட்டு திரியிற பல விலங்குகளை நம்மளால பார்க்க முடியும். இந்த வீடியோ ஃபுல்லா அது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதுதான் கீரி புல்லா. சரி சரி வா வா போதும்.
நடக்கிறது, ஓடுறது, முழுங்குறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்களும் அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போயிட்டே இருந்தோம். அப்பதான் ரொம்ப முக்கியமான இந்த நாக்டர்னல் ஹவுஸ்க்கு வந்தோம். இது பல கால வருஷமா மூடியே இருந்ததுங்க. நாக்டர்னல் ஹவுஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு உள்ள ஓபன் பண்ணுது. டேய் 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 வா, கை பிடிச்சின்னு வாடா, இருடா கை பிடிச்சின்னு வாடா. ஸ்மால் இண்டியன் சிவட் ஃபாரஸ்ட்ல பாப்போமே, அப்பா நிறைய டைம் பாத்துருக்கேனே. இதான் சிவட், இதான் நைட்ல மட்டும் தான் நீ இதை பார்க்க முடியும். பாம் சிவட் இதுவுமே நைட்ல தான் பார்க்க முடியும். மரநாய் உண்மை தெரியல. நமக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கட்டும் இந்த ஏரியால நம்ம பாக்குறதுக்கு. ஜங்கிள் காட்டு, காட்டு பூனை. இதெல்லாமே ராத்திரியில தான் ஆக்டிவா இருக்கும் ஃபாரஸ்ட்ல. ஆமா, கேட் இது ஹண்டர். சின்ன வயசுல நான் ரொம்ப விருப்பப்பட்டு போற இடம் இது. அதே சமயம் பயம் கலந்த ஒரு உணர்வோட போற இடமும் இதுதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடி இது ஸ்டாப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதை ரெனோவேட் பண்ணி ஓபன் பண்ணிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். கூடவே இருள்ல மட்டும் இருக்கிற வனவிலங்குகளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்ங்கிறத இங்க நம்ம பார்த்து புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் இந்த இடத்துக்கு இருள் உலகம் அப்படின்ற போல பேர் வச்சாங்க, நாக்டர்னல் ஹவுஸ் அப்படின்ட்டு. உள்ள எப்படி இருந்துச்சு? உள்ள நுழையும் போது இருட்டா பயமாச்சா? ஹிப்போபொட்டாமஸ் இது. இதெல்லாம் ஆப்பிரிக்கன் நீர் யானைங்க. பொதுவா நீர் யானை இருக்கிற என்க்ளோஷர் கிட்ட செம்மையா நாத்த அடிக்கும். அந்த வாடை தாங்க முடியாதுங்க. எல்லாரும் பொதுவா சரியா கிளீன் பண்றது இல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் காரணம் அது இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா 2-3 சேம்பர் வச்சிருப்பாங்க. பொதுவாவே நீர் யானைங்க இருக்கிற என்க்ளோஷர்ஸ்ல எல்லாம் எல்லா ஜூலியும் ஒவ்வொன்னா ஆக்சஸ் கொடுப்பாங்க. நீர் யானைக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டுங்க. அது டாய்லெட் போறது தண்ணி இருக்கிற ஏரியால நார்மலா போகாதுங்க. டாய்லெட்டை சதறி விடுங்க வால்ல தட்டி. அது எதுக்காகனா கோடை காலத்துல அதுங்க தங்கி இருக்கிற அந்த குளம் குட்டைங்கெல்லாம் சேரா நிரம்பி வழிஞ்சாதான் வெயிலுக்கு அதுங்களால தாக்கு பிடிக்க முடியும். அந்த காரணத்துக்காக தன்னுடைய எச்சங்களை அந்த தண்ணிலேயே போட்டு அதை ஒரு மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு மாத்திடுங்க. நீர் யானைக்கு ஸ்வெட் லேண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அதனால ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா வெடிப்பு விட்டுருவாங்க. அந்த ஈரப்பதம் அது உடம்புல இல்லைன்னா இறந்தே போகிற அபாயம் உண்டு. இது போல பிரச்சனைகளுக்காக தான் இதுங்க இந்த வகையான பரிமாண வளர்ச்சியை கையாளுதுங்க. எட்டிவாதிகம் முட்டினா எல்லாம் பண்ணவா இங்க டீஸ் பண்ணக்கூடாது. டீஸ் பண்ணக்கூடாது சொன்னடா. வாடா இங்க வந்து பாரு, அவ்வளவுதான். போய் கிட்டலாம் தொட்டு நல்லா இருக்கு. பாரு, ரொம்ப எல்லாம் விளையாடக்கூடாது. இங்கதான் ட்விஸ்ட். அடுத்த காட்சியில பிரம்மாண்டமான காண்டாமிருகங்களோட சண்டைய பார்க்க போறீங்க. இது நான் டோட்டலா அன்எக்ஸ்பெக்டடா பார்த்ததுதான். இந்த காண்டாமிருகத்துக்கு காயப்பட்டு எவ்வளவு ரத்தம் வழியுது பாருங்க. எப்படி வச்சிருவாங்க கேமரா கிளியராவே இல்லடி. இது பொம்பளை போல. 1 2 3 யார் முட்டிக்கிறா பாக்கலாம். குட் குட். பால் பால்
பாபு இந்த சண்டை நடக்கும்போது அங்கே ஜூ ஊழியர்களும் இருந்தாங்க. அவங்க நாங்கள் மட்டும் என்னங்க பண்ண முடியும், இதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், அது நேச்சுரலுங்க, அதுவாக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பெரிய காண்டாமிருகமோ அந்த சைஸில் சின்னதாக இருக்கிறத விடுற மாதிரி இல்லை, செம்மையாக காயப்படுத்தியிருக்கு. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் சுற்றி இருக்க நிறைய மக்கள் இதை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். என்ன சொன்னா கூப்பிடுமா? ஏய் ஷூ சொல்லுமா? ஏய் ஷூ சொல்லுங்க. சொல்லு. ஏய் ஷூ. ஏய் ஷூ. சொல்லுமா? ஏய் ஷூ. அங்க பேர் எலிஃபண்ட். இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன்னு தான் சொல்லணும். நிஜமாவே எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு பூரிப்பா இருக்கு. ஒரு வைல்ட் லைஃப் யூடியூபரா நான் எத்தனையோ அடர்ந்த காடுகளுக்கு போயிருக்கேன், நிறைய கிலோமீட்டர் சஃபாரிலையும் போயிருக்கேன், கிலோமீட்டரா காடுகள்ல பயணம் பண்ணியிருக்கேன். ஆனா என்னுடைய ஒட்டுமொத்த லைஃப்லயே ஒரே ஒரு தடவை தான், அதுவும் ரொம்ப தூரத்துல, லாஸ்டா நான் போட்ட நாகர்ஹோலே வீடியோல இந்த மாட் ஜாக் அப்படின்னு சொல்லப்படுற பார்க்கிங் டியர்ஸை பத்தி நம்ம காணொலியில காமிச்சிருப்பேன். நானும் ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன், ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வண்டலூர் ஜூல இதோ இந்த புள்ளிமான்கள் கூட்டத்துக்கு நடுவுல சாதாரணமா இந்த மானை பார்த்ததும் என் கண்களை நம்ப முடியல. ரொம்ப சாதாரணமா இங்க விளாத்திட்டு இருக்கு. பெரிய ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? இது ஜூவோட கூண்டுக்குள்ள இல்லங்க நண்பர்களே, இது ஒரு ஃப்ரீ ரேஞ்சிங் டியருங்க. இங்க நம்ம பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்க மான் கூட்டம் தான் இது. அதுவும் இந்த வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இந்த மான்களை பார்த்தது எனக்கு பயங்கர ஆச்சரியம். இது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் தான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நம்ம கண் முன்னாடியே நம்ம சொந்த ஊருக்குள்ளவே இது இருக்குங்கிறது பார்க்கும்போது கண்களே ஈரமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். வைல்ட் லைஃபை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பார்க்கிங் டியர்ஸ் எவ்வளவு கூச்ச சுபாவம் கொண்டதுன்னு. மனுஷ நடமாட்டம் லேசா தெரிஞ்சா கூட காடுகள்ல புதருக்குள்ள ஓடி ஒளிஞ்சிரும். ஆபத்து வரும்போது ஒரு மாதிரி நாய் குறைக்கிற மாதிரி ஒரு சத்தம் எழுப்போம். அதனாலதான் இதுக்கு குறைக்கும் மான் பார்க்கிங் டியர்னு பேர் வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு விலங்கு இங்க விசிட்டர்ஸ் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே மற்ற புள்ளிமான்களோட சேர்ந்து ரொம்ப கேஷுவலா மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்ப மணி சரியா ஒரு 6:10 இருக்கும்ங்க. சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் மிருக காட்சி சாலை மட்டும் இல்ல, வண்டலூர் காப்பு காடுகள் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பெறுதுன்னு சொல்லணும். விலங்குகளுக்கு ஒரு அமேசிங்கான குணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு இடம் பாதுகாப்பானதுன்னு தெரிஞ்சா அதோட பயம் போயிடும். இந்த வண்டலூர் காப்பு காடுகளுக்குள்ள எந்த வேட்டை விலங்குகளும் வரப்போறது இல்ல, தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு இந்த காட்டு மான்கள் புரிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் காட்டுல ஒளிஞ்சு தெரிகிற இந்த மாயாவி இங்க வந்து நம்ம கண் முன்னாடியே ஜாலியா சுத்துதுங்க. ஒரு வைல்ட் லைஃப் லவ்வரா என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாவே இருக்கு. திஸ் இஸ் அன் அப்சல்யூட் கோல்டன் மொமெண்ட் ஃபார் மீங்க, அப்படிதான் சொல்லணும். மயிலுங்க இருக்கு பாரு உள்ள. எதா சே டேய் மானா அங்க
மானுங்களாம் இருக்காங்க. ஆமா, மானுங்க நிறைய மேயுதுல இங்க. காடு தாண்டா இது. அங்க ஒரு போர்டு போட்டிருந்தது பாத்தியா? பிவேர் ஆஃப் ஃப்ரீ ரேஞ்சிங் டியர்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா இதுல ஒரு அவலம் என்னன்னா, என்னதான் ஜூ நிர்வாகம் பொறுப்போட செயல்பட்டாலும் வர்ற விசிட்டருங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கருத்துல வச்சுக்கணும். ஏன்னா இயற்கையும் வளங்களையும் பேணி காக்க வேண்டிய அவசியம் மக்களாகிய நமக்கும் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியா நடக்கும். உள்ளுக்குள்ளவே ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ்லாம் சிலது இருக்கு. ஆனா ரெஸ்டாரண்ட் வெளியில வந்தாதாங்க இருக்கு. ஃபுட்டுக்கு மட்டும் ப்ரீ பிளான்டா பண்ணிட்டு வாங்க. வாஷ்ரூம்ஸ்ல கூட அங்கங்க சில பஞ்சாயத்துங்க இருக்கு. மொத்தத்துல எல்லா அடிப்படை வசதிகளோட இருக்கிற இந்த மிருக காட்சி சாலைக்கு குடும்பமா வந்தா எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு போகக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்பாட் நம்ம சென்னைக்குள்ள இந்த அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க். நம்ம மசனகுடி வீடியோட கண்டினியூவேஷன் பின்னாடியே ரிலீஸ் ஆக போதுங்க. ஸோ அன்டில் தென் இட்ஸ் அ பை ஃப்ரம் அவர் ரிதம் எக்ஸ்ப்ளோர். தேங்க்யூ.